நிச்சயமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கான முன்கூட்டிய எல்லா ஏற்பாடுகளையும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர், அதேபோல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், பல்வேறு அதிகாரிகளும், மாநகராட்சியினுடைய காவல்துறை ஆணையர், மாநகராட்சியினுடைய ஆணையர், அதேபோல சோழவந்தான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவரவர்கள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று கால்நடைத்துறை, வருவாய்த்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளெல்லாம் இங்கே அழைத்து பேசியிருக்கிறார்கள். வரக்கூடிய அந்த 15ஆம் தேதி அவனியாபுரத்திலையும், 16ஆம் தேதி பாலமேடிலையும், 17ஆம் தேதி அலங்காநல்லூர்லையும் சல்லியட்டு சிறப்பாக நடைபெறும். 10,000 பேர் மாட்டினுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு 10,000 பேர் பதிவு செய்கிறார்கள். வீரர்கள் 6,000 பேர் வருகிறார்கள். ஒரு ஜல்லியட்டுக்கு குறைந்தபட்சம் 600-700 கூடுதலாக 1000 மாடுகளுக்கு உள்ளதாகத்தான் அவிழ்த்து விடப்பட முடியும். அதனால் அப்படி வருகிற போது அங்கங்கே ஒரு சில இதுகள் இருக்கும். அதையெல்லாம் இந்த ஆண்டு சரி செய்வதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதில் எந்த விதமான பிரச்சனையோ பாகுபாடோ எதுவும் இருக்க போகிறதில்லை. அதற்காகத்தான் இப்போவே முன்கூட்டியே அதற்கான பேச்சு நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு மாடுகளாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் தான் இது அரசினுடைய ஜல்லிக்கட்டாக இன்றைக்கு நடைபெறுகிறது. அதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலும் இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறோம். அதற்கான நிகழ்வு இன்னும் ஒரு சில நாட்களில்